வணக்கமுங்க. கருவாட்டுக்காரர் வர சத்தம் கேட்டுச்சா, அப்புறம் வெளிய போய் பார்த்தா கருவாட்டுக்காரரு. அப்புறம் ரூ. 100க்கு சின்ன கருவாடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கருவாடு வாங்கிட்டு வந்து பார்த்தா, எங்கள் பெரிய அத்தை வந்திருந்தாப்புல. பிரண்டைய ஒரு உடிக்காட்ட பிடுங்கிட்டு வந்திருந்தாப்புல. சரி அதை கையோடையே சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு, ராய்க்களி கலர்னா நல்லாயிருக்கு பிரண்டை சட்னி வண்டி அப்படின்னாப்புலையா. அப்புறம் வெளியே அடுப்பில் உலைய ஊற்றி வச்சுட்டு போட்டு, நானும் பிரண்டை சட்னிக்கெல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு புளியும் ஒரு துளி போட்டு வச்சுட்டேன். அப்புறம் எங்கள் அத்தை வெளியே மாவு கொட்டி கிளறிட்டு இருந்தாப்புல. சரி நீங்கள் கிளறிட்டு இருங்க அத்தை, நான் போய் சட்னி ஆட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து பார்த்து கிளறி வச்சுருந்தாப்புல. இங்கேயே சாப்பிட்டு போங்க அத்தை அப்படின்றதுக்கு, இல்லை ஆனை வந்துரு இருட்டு கட்டிடுது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு ஒரு 3 உருண்டை களி பிடிச்சி வச்சு போட்டு, எங்கள் அத்தையும் ஒரு 2 உருண்டை போட்டு எடுத்துட்டு பிரண்டை சட்னி டம்ளரில் ஊற்றி கொடுத்தேன். அப்புறம் டிஃபனில் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நானும் களி சட்டிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு போட்டு காலையில் கரைச்சி குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தம்பிகளுக்கு கொஞ்சம் போட்டு ஊட்டி விட்டு போட்டு செலவுக்கார் வந்திருந்தாங்களா. தக்காளி எண்ணெயெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் தக்காளி எண்ணெய் வெங்காயமெல்லாம் வாங்கி வச்சு போட்டு மலங்குழி போகணும்னு சொல்லி போட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே சீலை வேறு தைக்கிறக்கு கொடுத்துருந்ததா, சரி அதை போய் வாங்கிட்டு வரலாம். எங்கள் அத்தையோட சீலை தான் கொடுத்துருந்தேன். அப்புறம் அவங்களும் தைச்சி வச்சுட்டாங்க. போய் வாங்கிட்டு அப்புறம் கடைக்கு போயிருந்தோம். என்ற வாய் பம்பரம் வேணும்னா